ஃபிஷிங் டேக்கிள்ஸ். இது நமக்காக நம்ம உருவாக்கின ஃபிஷிங் டேக்கிள்ஸ் கைஸ். ரொம்ப நாளாக நம்ம ஃபிஷிங் டேக்கிள்ஸை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. ஓப்பனிங் வீடியோவில் அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஒரு அப்டேட் கொடுக்கலாம், நம்ம ஃபிஷிங் டேக்கிள்ஸை பற்றி தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த ஃபிஷிங் டேக்கிள்ஸை நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் கைஸ். இந்த கடையில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு என்கிட்ட பொருள் வாங்கினீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய்க்கும் ஒருத்தான பொருள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். எந்த விதத்துலையும் நம்ம டேக்கிள் ஷாப்புக்குள்ளே டூப்ளிகேட் பொருள் வரவே வராது. அதே மாதிரி ஹை குவாலிட்டி. நீங்கள் ஒரு ஃபிஷிங் ராட் ரீல் வாங்கினா என்னை மாதிரி பைத்தியக்காரத்தனமாக 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்காதீங்க. நம்மளோட அதிகபட்ச ரேட்டே 10,000 ரூபா தான். கீழே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. 1000 ரூபாயிலேருந்து ஒரு ஃபிஷிங் ரீல் காம்போ நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும். 1000 ரூபாய்க்கு கீழே நம்ம எந்த சூழ்நிலையும் பண்ண மாட்டோம். அதுவுமே லிமிட்டட் தான். ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் 1800 ரூபா. இதான் நம்ம கடையில் ஸ்டார்டிங் ரேட்டு. 1800 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் செட்டுமே கிடச்சிரும். அதுலேருந்து அதிகபட்ச ரேட்டு 10,000 ரூபா. இதோட முடிச்சிட்டோம். இந்த பொருள் மட்டும் தான் நம்மகிட்ட கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம டேக்கிள் ஷாப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நிறைய பேர், அதாவது இப்போ நான் ஓப்பன் பண்ணப்போ நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ நண்பர்கள் நமக்கு இருக்கீங்கட்டு. கிட்டத்தட்ட நம்ம கேட்லாக்க வெறும் 3 நாளில் 11,000 பேர் பார்த்துருக்கீங்க. நான் இதை எதிர்பார்க்கவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிங்க, பர்சனலாக கால் பண்ணிங்க, பர்சனல் மெசேஜ் பண்ணிங்க. என்னால் ப்ராப்பராக நிறைய பேருக்கு பேச முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயமா நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது கைஸ். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டடான ஆளுங்க தான் இருக்காங்க. நான், வண்டு, ஆஷிக்னா, கிருஷ்ணா, அருண்னா, சுகுமார்னான்ட்டு நம்ம டீமில் அதிகபட்சம் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி, இது வந்து என்னோட ஒரு ஆளோட உழைப்பு கிடையாது, நிறைய பேரோட உழைப்பு. உங்களுக்கு தெரிகிறது என்னோட ஒரு உருவம், அவ்வளோதான் கைஸ். ஓகே, நம்ம டேக்கிள் ஷாப் பற்றி சொல்லிடுறேன். நான் இந்த டேக்கிள் ஷாப்பை எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன்னா, நிறைய பேர் மீன் பிடிக்கிற தூண்டில் வேணும், நிறைய காசு இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறீங்க. அவங்களுக்கு தான் மெயின். சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு தான் மெயின். ஓகே கைஸ், யாருக்கு நம்ம டேக்கிள் ஷாப் இல்லைன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு எலைட்டாக இருக்கீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கைஸ். அந்த மாதிரி பொருள் நம்ம விற்கிறதே கிடையாது. அதை எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. உண்மையாக சொல்லணும், அதான் உண்மை. ஒரு 10,000 ரூபாய்க்கு தூண்டி வாங்கி வச்சு விற்கிற அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஃப்ராகுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்மேட் ஃப்ராகை குறைக்க போகிறேன். ஹேண்ட்மேட் ஃப்ராகை குறைச்சிட்டு சின்ன சின்ன சிலிக்கான் ஃப்ராக்ஸை வந்து கவனம் செலுத்தணும். நிறைய நல்ல ஃப்ராக்ஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாடல் ஃப்ராக் இருக்குது. ஆனால் வந்து எந்த ஃப்ராக் ரிசல்ட் இருக்கும், எந்த ஃப்ராக் கம்ப்ளைண்ட் வராது, அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேர் லோக்கல் மேக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மேக் பண்ணுற ஃப்ராக்ஸ் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு லோக்கல் மேக் ஃப்ராக்குமே நம்ம கடையில் சேல்ஸ் ஆகாது. எல்லாமே பியூராக இம்போர்ட் தான். இம்போர்ட் பண்ணி வர அந்த மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ராட் ரீல்ஸுமே கைஸ். ராட் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா பொக்கா கலெக்ஷன் வச்சுருக்கேன். 500 ரூபா ரீல் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஹை எண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் ஸ்டாக் வைக்க முடியாது. சும்மா கச்சன்னு ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கேன். சின்னமாக 500 ரூபா ரீல், 1000 ரூபா ரீல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்க மாட்டாங்க. நம்ம வச்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் அவங்க தான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ராக் லூர்ஸு. இவ்வளோதான் கைஸ் நம்மளோட கடையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்மேட் ஃப்ராக் செக்ஷனு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 4 அடியிலே முடிச்சுட்டேன். ஆனால் சிலிக்கான் ஃப்ராக் பாருங்கள், சும்மா கச்சன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலிக்கான் ஃப்ராக் வச்சுருக்கோம். சூப்பராக கலெக்ஷன் வச்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, பிரைடல் லைனு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரைட் லைனில் 100 மாடல் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப லிமிட்டட். இவ்வளோ தான் நம்ம பிரைட் லைனு. நம்ம பிரைட் லைனோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபாய் தாண்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பிரைட் லைன் வந்து 850 ரூபாயில முடிச்சிட்டோம். இதான் கைஸ் நம்மளோட செட்டப்பு. எதுக்கு இவ்வளோ வளன்னு பேசுகிறேன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. முக்கியமாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி எங்ககிட்ட வந்து வாங்குறதுன்னு. டிஸ்பிளேல தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த நம்பர் இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் தயவுசெய்து பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. இன்னும் நம்பர் தெரியலன்னா இங்கே பாருங்க இருக்கு, சிஜிக் மெசேஜ் பண்ணால் ரீப்ளை பண்ணுறது இல்லையே. இது கூட நம்ம டிஷர்ட் தான் கைஸ். ரீப்ளை பண்ண சண்டை போடாதீங்க. நான் இப்போவே சொல்லிட்டேன், 3 நாளில் 5000 மெசேஜ். ஆசிக்கு நான் தூங்கி 2 நாள் ஆச்சு, நான் தூங்கி 3 நாள் ஆச்சு. வண்டெல்லாம் தூங்குறதே எல்லாம் பாடி தான். முடியல காய்ஸ், யாராலையுமே முடியல. சத்தியமாக அவ்வளோ ஒர்க் இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஸ்டாக் எடுக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பியூராக உங்களுக்காக தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணல, கால் பண்ண முடியல, பேச முடியலன்னு தயவுசெய்து சங்கடப்படாதீங்க. எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் 2லேருந்து 3 நாளுக்குள்ளே முடிவு பண்ணி ஒரு டேக்கிள் ஷாப்பே செட் பண்ணியிருக்கோம். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ நம்ம டேக்கிள் ஷாப் பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். இதான் நம்ம டேக்கிள் ஷாப்போட உள்ள என்ட்ரன்ஸு. இங்கிட்டிருந்து வாங்க கைஸ். ஃபுட்டேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஏன்னா நடுராத்திரி ஷூட் பண்ணிருக்கோம். நம்ம டேக்கிள் ஷாப் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா எங்களோட வீடு தான். எங்களால் வந்து வாடகை கொடுத்து ஒரு கடை மாதிரி செட் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா இதை நான் செட் பண்ணியிருக்கேன். இதான் நம்ம டேக்கிள் ஷாப். உள்ளே என்ட்ரானோடனே நம்ம டேக்கிள் ஷாப் முடிஞ்சிடும் கைஸ். அதனால் பொறுமையாக வாங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கலெக்ஷன் தான், தாறுமாறான ஃப்ராக் கலெக்ஷனு. உள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃப்ராக் கலெக்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீல் கலெக்ஷனு.
ரீல் சொல்லவே தேவையில்ல கைஸ். இருக்கிறது என்கிட்ட இருக்க அளவுக்கு லோ பட்ஜெட் ரீல் கேட்டகரி வேறு யார்கிட்டையும் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன், ரகரகமாக பிரித்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ராடு கலெக்ஷனு. இந்த 2 ரேக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 400 ராடு ஸ்டாக் வச்சுருக்கேன். இது போக என்னோட பெட்ரூம்லேயும் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலு, எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீலு. ராடு பார்த்தீங்கன்னா ஷோகேஸில் இருக்கும். அப்புறம் முக்கியமான காட்டமாக இருக்குது நம்ம சில்வர் பட்டன். இது வரைக்கும் நம்ம சில்வர் பட்டனை வீட்டில் எங்கேயுமே மாட்டி வைக்கல, அது ஒரு மூலையில் கிடந்துச்சு. இந்த கடை ஓப்பன் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சது சில்வர் பட்டன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிராண்டு பண்ணுறோமோ அந்த பிராண்டெல்லாம் நான் போட்டிருக்கேன். அங்கே பாருங்கள் யார் இருக்கான்னு தெரியுதா? ரியல் வாரியர், பிராவோ, எங்கள் அண்ணன் இருக்கார் பாருங்க. அடுத்த புரோகி வேலை பாருங்கள், நம்ம தளபதி நம்ம சேனலோட லோகோ கூட அங்கே தான் வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ராடு, என்னென்ன ராடு பண்ணுறோங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம். எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக செட் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டேக்கர் ஷாப்போட ராடு செக்ஷனு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெமோ ராட்ஸ் தான். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ராடு டெமோ பார்த்தே வாங்கிக்கலாம். மேலே பார்த்தீங்களா நம்ம டீம் இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஓஜி டீம். நம்ம கூட பல காலமாக பயணித்த நம்மளோட டீம்மேட்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க. எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம டேக்கர் ஷாப்பில் நீங்கள் நேராக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேக்கர் ஷாப்போட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டாலே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அப்புறம் ரொம்ப நாளாக, அதாவது இப்போ இந்த ஒரு 3 நாளாக என்கிட்ட நிறைய கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஏமாத்திட மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. சத்தியமாக கைஸ், நான் ஏமாற்ற மாட்டேன். இந்த வீடியோவில் பார்க்குறேன் நீங்கள், அதாவது நான் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த நம்பருக்கு நான் தான் அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் அட்டன் பண்ணுவாங்க. ஆசிக்குண்ணா, வண்டு, அருண்னா, முருகா, கிருஷ்ணா இவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. நம்ம டீம் தான் பியூராக அட்டன் பண்ணுவாங்க. வேறு யாரும் தேர்ட் பர்சன் கொடுக்கவே கிடையாது. கால் பண்ணிங்கன்னா நான் ஒரே ஆள் தான் பிக் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பியூராக கொரியர் சர்வீஸில் தான் இயங்க முடியும். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். பியூராக கொரியர் சர்வீஸ் ஒன்லி. கொரியர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுத்துடணும். என்னை நம்பி கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக. எந்த பொருள் உடஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து கொரியரில் வாங்குற எந்த பொருள் உடஞ்சாலும் 100% ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணித்தரேன். ரீப்ளேஸ்மெண்ட் வேணாம் அப்படின்னா அப்போவே ஸ்பாட்லேயே உங்களுக்கு கேஷ் நான் வந்து அனுப்பிடுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கொரியர் சர்வீஸ் நீங்கள் என்னை நம்பி தாராளமாக வாங்கிக்கலாம். பொருளை வந்து நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு செக் பண்ணி தான் அனுப்புவோம். நம்மளோட கொரியர் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கைஸ், இதான் நம்மளோட பேக்கிங் செக்ஷனு. நம்ம பேக்கிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரேட் வந்து கம்மியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம பேக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டிடுறேன். நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக வந்து சேர்ந்துடும். வந்து சேர்ந்தோன்னே உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிடுவாங்க. அட்ரஸை காட்டுங்க. கஸ்டமர் அட்ரஸ் எழுதிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப்னா உங்களோட பொருள், உங்கள் அட்ரஸ் இது 2 கரெக்டாக இருக்கான்னு வண்டு வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அதாவது பொருள் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் இருக்குது ஃபோட்டோ. இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளை பேக் பண்ணுவாங்க. எப்படி பேக் பண்ணுறீங்க, என்ன கவர் யூஸ் பண்ணுறீங்க கைஸ்? இங்கே பாருங்கள், நம்ம வந்து ரேட்டு தான் கம்மியாக பே பண்ணுறோமோ தவிர குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. தண்ணி உள்ளே போக முடியாத மாதிரி ஒரு நல்ல கவரில் தான் பேக் பண்ணுறோம். இது வந்து வண்டோட ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னையா பேக் பண்ணிகிட்ருக்க கைஸ்? இது வந்து ராடு ஹை குவாலிட்டி பிபிஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணுறோம். இது நல்லா இருக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா? உடஞ்சி போச்சுன்னா இப்போ இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு உடப்பாயின்னு நினைக்கிறேன் கைஸ். கவலைப்படாதீங்க, பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக்கிங்கில் எந்த ஒரு குறை இருக்காது. ஆமாம், நம்ம கொரியர் வந்து எத்தனை நாளில் போய் சேரும்? நம்ம குறையெல்லாம் இருக்கிறதே ஃபாஸ்ட்டு, மேக்ஸிமம் 1 டேல போயிடும். இன்னைக்கு ஆர்டர் போட்டால் நாளைக்கு மதியானம் போயிடும். இல்லை அப்படி மிஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் மதியானம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வெளி மாநிலத்தில் பண்ணாங்கன்னா 2 நாள்லேருந்து 3 நாள். ஓகே கைஸ், நம்ம கொரியர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கொரியர் தான். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலு, டிடிசி, எஸ்டி எந்த இதில் வேணால் புக் பண்ணிக்கோங்க. எல்லா கொரியர் சர்வீஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பாதுகாப்பாக போயிடும். பைப்பு காசு வாங்குறீங்களா? நோ பையா, பைப்பு காசே வாங்குறது இல்லை பையா. கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு 150 ரூபா கொரியர் சார்ஜ் வாங்குறாங்க. அதே தான் நம்ம கஸ்டமர்கிட்டையும் வாங்குகிறோம். ஒன்லி பார்த்தீங்கன்னா 150. வேறு எதுக்குமே நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இதான் நம்மளோட செட்டப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்மளோட மீன் தொட்டி. இந்த உள்ளே வந்தீங்கனாலே நம்ம மீன் தொட்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. இதான் நம்ம டேக்கர் ஷாப்போட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு மொரட்டு அக்வேரியம் இருக்குது. ஃபுல் அக்வேரியம் செட்டு கைஸ். இந்த அக்வேரியம் செட்டை தாண்டி தான் நம்மளோட கடைக்குள்ளேயே வருவீங்க. இதான் நம்மளோட கடை, எப்படி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே கைஸ், நம்மளோட டேக்கர் ஷாப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எப்படி கொரியர் பண்ணுறோம், எல்லா சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டேக்கர் ஷாப்பில் இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இல்லாட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கலான்னு ஒரு ஆசை. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. இந்த இடத்துல போய் மீன் தொட்டி வாங்கணும்னு எனக்கு ஆசை. இந்த தாடி வரேன்னு சொன்னால் வந்தோன்னே முதல் வேலையை கிளம்புறோம். தாடி சும்மா வெளியே 3 நாள் கீழே போட்டு வச்சிருக்கேன். கீழே போட்டு வச்சிருக்கேன்? ஆமாம், வெளியே ரோட்டில் கிடக்குது. கொரியர் பண்ண எடுத்து சரியா? அதுக்கு வெளியே வா, ரோட்லையா?
அவ்வளவுதான் கைஸ். கடையை குட்டி கடை, அதனால அங்கங்க வச்சிருக்கோம் எல்லாம். ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குற பொருள் ஒரு இடமா பிரிச்சு அது என்ன நாடு பார்க்கணும்ல. நான் காட்டுறேன், காட்டு, ஓபன் பண்ணு. அதுல கைஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஸ்டாக் இல்லாத ஒரு ஆர்டர் எடுத்து வந்திருக்கேன். இங்க பாருங்க, அதிகம் தேடப்படும் குற்றவாளி, அதிகம் தேடப்படும் நபர். அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல அது ஒரிஜினல் இந்த ராடை தான் அதிகமா தமிழ்நாட்டுல இப்ப தேடிட்டு இருக்காங்க. டபுள் டிப் ராடு. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்க டபுள் டிப் ராடு. அதிங்க ஒரிஜினல் ராடு மக்களே, ஒரிஜினல் ஹண்டிங் பிளாக்கோட ஒரிஜினல் ராடு நம்மகிட்ட மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. பிசி ராடும் இருக்கு, ஸ்பின்னிங் ராடும் இருக்கு. உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் கைஸ் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், நம்மளால நிறைய ஸ்டாக் ஹோல்ட் பண்ண முடியாது. நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை வச்சு வியாபாரம் பண்றோம். அந்த காசை வச்சு திருப்பி நம்ம பொருள் வாங்கி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு கம்மி மார்ஜின்ல இயங்கணுங்கிறதா எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. அதே மாதிரி தரமான பொருள் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பிளானை சிறுமா சொல்லிடுறேன். நம்ம டாக்கு ஷாப் நீங்க பார்த்துருப்பீங்க. டாக்கு ஷாப்ல எனக்கு டாக்கு ஷாப் எல்லாம் முக்கியம் கிடையாது. இங்க ஒருத்தன் வரான் பாத்தியா, அவன் தான் முக்கியம். காய்ஸ் எனக்கு இப்போ வந்து நம்ம கடையில் 2 அப்டேட் பண்ணியாகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த டைல்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு பில்லு மாதிரி ஒரு மேட்டு போடணும். இந்த மேட்டு ஆல்ரெடி இதை வாங்கினப்போ காசு போட்டல, அதனால இதுக்கு மட்டும் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து இதை போட்டே ஆகணும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நானும் தாடியும் ரொம்ப நாளாக ஆசை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமாக வந்து ஒரு விரால் மீன் டேங்க் செட் பண்ணும். அதுவும் வந்து பர்ஃபெக்டாக மாடல் ஃபிஷிங்கில். இந்த இடம் செட் ஆகாது எனக்கு. இந்த இடத்துல இவ்வளோ சொல்லிட்டு செட் ஆகணும். 3000 ரூபா தான் பட்ஜெட். 3000 ரூபாய் எங்க அண்ணன் பண்ணி கொடுப்பாரு. ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நெருக்கி வந்து 9:50. இங்கே பாருங்க, 9:50 போய் மீன் தொட்டி வாங்க போகிறோம். கரெக்டாக 9:50 நம்ம வாசல் போகிறப்ப மணி 10 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிகே போகிறோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கை செட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். வாங்க கைஸ் கடைக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மீன் தொட்டி வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க மீன் தொட்டி காட்டுறேன். நிறைய பேர் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கோட அப்டேட் கேட்டீங்க. நீங்க நம்ம கடைக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நம்மளோட அக்வேரியம் செட்டப் தான். பாத்தீங்க தாடி எங்க காய்ஸ், இவருமே ஒரு வகையில தாடி தான். இவர் பெரிய தாடி, ஒரு சின்ன தாடி வச்சுக்கோங்க. அது மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்காருன்னா வீடியோ எடுக்கிறேன்னா வார போறேன். நீங்க ஜிம்முல யாருன்னா பார்த்தேன், அதெல்லாம் அப்படிச்சா கட் பண்ணிடுவாரு. கட் பண்ண கொட்டுருவாரு, அப்படியே போடுவோம் காய்ஸ். ஜிம்முக்கு போறது சொல்லி மேக்கப் போட்டுருக்காரு. காய்ஸ் இதான் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் மெயின் டேங்கு. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து விரால் மீன் பிடிக்கதான் நீங்க ராட்டில் செட்டப் வாங்குவீங்க. இங்க வந்தீங்கன்னா விரால் எல்லா விராலும் பார்க்கலாம். எல்லா டைப்லயும் விரால் வச்சிருக்கேன். இங்க பாருங்க அவுரி எப்படி நிக்கிறான்னு. இது அவுரி. இது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் விரால். நாட்டு விராலா காய்ஸ்? வியட்நாம் விரால் உள்ள கிடக்கு, எங்கன்னா இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்க மலபார் ஸ்னேக்கெட்டு. அங்க பாருங்க அந்த ஸ்னேக்கெட் தான் மக்களே ரொம்ப ரேர். அது வந்து கேரளா ஸ்பீசிஸ், கேரளாவில் உள்ள ஸ்னேக்கெட்டு. இங்கே பாருங்க டெவிலு. அடுத்த இங்கே பாருங்க கீழே எலி இருக்காப்புல. அப்புறம் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருந்த தாமரை இங்கே இருக்காம பாருங்க. தாமரை வாடி. தாமரை ஜெயிலில் இருக்காரு. தாமரை பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் இருக்காப்புல. தாமரை பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் வச்சிருக்கேன் காய்ஸ். தாமரை பார்த்தீங்கன்னா ஆங்கர் வார்ம்ஸ் வந்து அட்டாக் ஆகுது, அதனால தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் டேங்க்ல இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாற்றி போட்டு வச்சிருக்கேன். ஆமாம், இங்கே வந்து ஆஸ்கர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்கர், அரவானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 3 சினங்கள் இருக்கு. ஓகே கைஸ், இது டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்பயும் போக தான் நம்ம வேலை, டேங்க் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க கிடைக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான், வண்டி எடுத்தாச்சு. டிகே கோபெட்ஸ் போகிறோம். கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு போகிறோம். காய்ஸ் கடைக்குள்ளே வந்துட்டோம். 10 மணிக்கு கடை திறந்து அலப்பறை கொடுத்துருக்காரு. இங்கே என்ன 10 மணி வரைக்குமா கடை திறந்துருக்கீங்க? உண்மையாவா? ஓகே கைஸ், நம்ம கடைக்கு வந்துட்டோம். நம்ம காந்திய நாடை கேட்பானே 3 அடி நீளம் ஒரு ஸ்லாப் இருக்கு. அதில் அழகாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீன் டேங்க் வேணும். இங்கே பாருங்க, இதா சிம்பாடியை கடிச்சு பஞ்சர் பாடி ஆக போகுது காய்ஸ். கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு காட்சியை பார்க்க போறீங்க. இதெல்லாம் தேவையில்ல. ஷார்ட்ஸில் இதை போடுவோம் காய்ஸ், என்ன ஆனாலும் சரி காய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்க, இதான் நம்மளோட டேங்கு. எங்கள் வீட்டில் கருப்பு கலர்னு சண்டைக்கு வராங்க காய்ஸ். டிஸ்பிளே டேங்கை வந்து திருப்பூர்லேயே இவர்கிட்ட மட்டும்தான் டிஸ்பிளே டேங்க் வந்து இந்த அம்சத்தில் இருக்குது. ஸ்டிக்கர் ரேப்பிங் பண்ண போகிறாங்க. நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி தொளிச்சிட்டு அனைத்து உயிரினத்தின் பேரும் அச்சஸெல்லாம் தெரியும்னா சொல்லுங்க. மக்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாமே ஜிலேபி கட்ட மட்டும்தாங்க. ஜிலேபி கடை சாப்பிட்றதுங்க, வளர்க்குறதுல ஏதாவது சொல்லுங்க. சாப்பிட்ற மீன் தான் தெரியும். இப்போ டேங்கை வந்து லைட்டாக டிசைன் பண்ணி காட்டுறாங்க. இங்கே வந்து உட்டு வச்சு பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ வந்து ராக் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் நம்ம டேங்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட்டு, சிம்பிள் செட்டப் தான், ஆனால் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. போட்டு காட்டுறோம் பாருங்க காய்ஸ் எப்படி இருக்கு. கைஸ் இப்போ நம்ம மீனை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்னென்ன மீன் எடுத்துருக்கோம்னா இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க சன்னா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆள். ஆஸ்கர் வாங்கலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆஸ்கர் டேங்க் செட் பண்ணணும். ஏன் ஆஸ்கர்னா இங்கே பாருங்க, பறந்து கட்டிக்கிறதுல ஆஸ்கர் அடிச்சுக்க மீனே இல்லை. போடு குளத்துருச்சு மாதிரி தான் இருக்கும். முரட்டு குறவன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் வந்து இப்போ நமக்கு பேர் செட் பண்ணி தர போகிறாரு. காய்ஸ் இங்கே பாருங்க, வேணும்னே பண்ணிருக்காங்க. அலிகேட்டருக்காருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கிட்டு வந்து போட்டுருக்காங்க உட்காந்து. எல்லாரையும் பேக் பண்ணி தூக்கியாச்சு.
கைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம தொட்டியை வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. வந்துருச்சு நம்ம டேங்க் வீட்டுக்கு. போங்க போங்க.